க்ரீன் சில்லியும் முட்டையும் வச்சு மல்லிக்கீரை வச்சு ஒரு ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 3 பல் பூண்டு, சின்ன பல் பூண்டு தட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெங்காயம், 1/3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 8 எண்ணம் போடுங்க. 2 பச்சை மிளகா, 20 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கையளவு மல்லிக்கீரை. மிக்சியில் குறைப்பாக அரைச்சிட்டு வருவோம். கொஞ்சம் நிறையவே இருக்கட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடணும். அடுப்பில் பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். அதுதான் நல்லா அரிக்கும். நீங்கள் கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கடுகு போடுவோம். வெடிக்கிட்டு ஒரு நூல் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் அரைச்சி அடுப்பு மிதமாக இருக்கட்டு. கொஞ்சமாக உப்பு போடுவோம். சோறில் உப்பு போட்டிங்கன்னா பார்த்து போடணும். கொஞ்சம் வதங்கட்டு ஒரு மினிட் வதங்கின உப்பும். இதில் 2 முட்டை எடுத்துருக்கேன். முட்டை கொஞ்சமாக போடணும்னா ஒன்று போட்டாலும் போதும். கொஞ்சம் வேகட்டு. முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுப்போம். இப்படி லைஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஜூஸ் வேணும் கொஞ்சம் எடுப்போம். கிண்டிடலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்கேன் சோறு போட்டுருவோம். போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். எடுத்து வச்சுருக்கேன் லெமன் ஜூஸ் ஊற்றுவோம். புளிப்பெல்லாம் உங்கள் ஏற்றாம்பில் போட்டுக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக பிளாக் பெப்பர் நல்ல காரசாரமாக சுருக்கன்னு இருக்கணும். புளிப்பு, காரம், புளிப்பு, எரிப்பு, உப்பு எல்லாம் மாட்டு நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே டு ஆல். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஹேவ் அ குட் டே டு ஆல். நான் இந்த சரஸ் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு டச்சப் கொடுப்போம். கொஞ்சம் ரிச்சாட்டு கொஞ்சம் கொரியண்டர் மேலே தூவி கொடுப்போம். ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் நமக்கு இந்த மல்லிக்கீரையும் வரும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்கள் ஆஃபீஸுக்கு காலையில் இன்றைக்கி சீக்கிரமாக போக வேண்டியது இருக்குது. டக்குன்னு ஒரு லஞ்சு கட்டி கொடுத்துரு, குழம்பு எதுவும் வைக்காமல் படப்படான்னு செஞ்சு தான்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. நீங்கள் நல்லா சுருக்கன்னு வேணும்னாக்கா நான் 2 தான் பச்சை மிளகா போட்டேன். நீங்கள் கூட 2-4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. கூட ஒரு வெள்ளரிக்காயும் வெட்டி வச்சு ரவுண்டாக வெட்டி வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. க்ரீன் எக் ரைஸ்